கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாமுண்டேஸ்வரி கிட்ட கார்த்தி யாருங்கிற உண்மையை நிரூபிச்சு வீட்டை விட்டு வெளியே வரட்டணும்னு சந்திரா சிவனாண்டி முத்துவேல் இவங்க 3 பேரும் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. சென்டிமெண்ட்டை வச்சு தான் இவனை தாக்கணும். இவங்க அம்மா அபிராமியை நம்ம கடத்திட்டோம்னா நிச்சயமா அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து எல்லா உண்மையும் கக்கிடுவாங்க. நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை இந்த அபிராமி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவளை தூக்க வேண்டியதான்னு சொல்லி பெரிய திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோயில்ல ரேவதி எல்லாரும் முளைப்பறி எடுக்கிறதுக்காக அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் போயிருக்காங்க. ஊருக்குள்ளேயும் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் முளைப்பறி எடுக்கலான்னு பூஜையை போட்டதும் எல்லாரும் அவங்க முளைப்பறி எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ரேவதியும் அவங்க முளைப்பறியை எடுத்து வைக்கும்போது பின்னாடி இருந்தவங்க யாரோ தட்டி விட்டுடுறாங்க. தட்டி விட்டதும் கலோர்னு கீழே போட்டுறாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ரேவதி அப்படியே விக்கி போய் நிற்கிறாங்க. அம்மா பார்த்து எடுக்கப்படாதா அப்படின்னா ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்காங்க. கீழே போட்டுட்ட அபசகுணமாக தெரியுது, நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, அதனால தான் உன்னால முளைப்பறியை கூட சரியாக கொண்டு வர முடியலைங்கிறாங்க. அப்போ கார்த்தி பார்த்துட்டு ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, பின்னாடி இருந்தவங்க யாரோ தட்டி விட்டுட்டாங்க, தெரியாம கீழே போட்டுட்டாங்க, அதுக்காக இப்படி எல்லாமா பேசுவீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கே ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாங்க. எங்கேயாவது பக்கத்தில் முளைப்பறி கிடைக்குமான்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்தாலும் இருக்கலாம், வாங்க நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க. ஓ இருக்குதே, எங்கள் அம்மா கோயிலுக்கு வரதுக்காகத்தான் முளைப்பாரி போட்டு வச்சாங்க, அதுக்குள்ளேயே அவங்களுக்கு வெளியூர் போக வேண்டிய சோழி வந்துருச்சு, அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க, முளைப்பாரி இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கார்த்தி அதை வாங்கிட்டு வந்து இங்கே ரேவதி கிட்ட கொடுக்குறாங்க. ரேவதி அதை வாங்கினதும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ரேவதி சந்தோஷத்தை பார்த்ததும் பாட்டி சொல்கிறாங்க, புருஷன் உனக்காக முளைப்பாரியை கொண்டு வந்து கையில் கொடுத்ததும் உன் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் தெரியுது, இதை பார்க்கும்போது எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்குமா, சரி வாங்க எல்லாரும் முளைப்பாரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஊர்வலமாக போகிறாங்க. முளைப்பாரி ஊர்வலம் மேலே தாளத்தோடு போயிட்டு இருக்குது. அப்போ கார்த்தி மயில்வாகனம் இவங்களும் கூடவே போகிறாங்க. இந்த பக்கம் ரேவதி கார்த்தியவே பார்த்து சந்தோஷமா சிரிச்சுட்டே வராங்க. மயில்வாகனம் விடுவேனான்னு மறுபடியும் கார்த்தியை காமெடி பண்றாங்க. என்னப்பா கார்த்தி, பொண்டாட்டி முளைப்பாரியை கீழே போட்டதும் எல்லாத்தோட பொக்குன்னு நிற்கிறாளேன்னு நீ உடனே போய் முளைப்பாரியை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உன் பொண்டாட்டி கையில் கொடுத்துட்டியே, அவளும் சந்தோஷமா வாங்கிட்டு வர்றா. ரேவதிக்கு உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். பரவாயில்லப்பா, எதுவாக இருந்தாலும் நீ சாமர்த்தியமாக செஞ்சு முடிக்கிற, அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்கிறாங்க மயில்வாகனம். எங்க விடுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்கிறாங்க கார்த்தி. அப்படி இல்லைப்பா, 10 பேர்த்துக்குள்ள பாவம் ரேவதி எப்படி கீழே போட்டுட்டேன்னு தவச்சு போய் நின்னா, நீ கொண்டு வந்து கொடுத்ததும் அவன் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம், சபையே நிறைஞ்ச மாதிரி இருந்ததெல்லாங்கிறாங்க மயில்வாகனம். சரி சரி வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது பாட்டி ஓடி வந்து கார்த்திகிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாங்க. எப்பா கார்த்தி, சாமிக்கு பட்டாடை சொல்லியிருந்தேன், அது வந்துருச்சான்னு இன்னும் தெரியல, நீ என்னென்னு போய் பார்த்துட்டு வந்து அதை வாங்கிட்டு வந்துடுறியாங்கிறாங்க. சரி பாட்டி, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க. முளைப்பாரி எல்லாம் கோயிலுக்குள்ளே போய் ஒரு இடத்துல வச்சு எல்லாரும் கும்மி அடிக்கலான்னு கும்மி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தி அவங்க வேலையை முடிச்சதும் அங்கே வந்து ஏதோ ஒரு பக்கம் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாட்டி ஒரு பக்கம் மைதிலி ஒரு பக்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காம அந்த பக்கம் இந்த பக்கம் நிற்கிறதுனால அவங்க 2 பேரும் சந்திக்க வாய்ப்பே இல்லை. அடிக்கிற விசேஷத்தை பாட்டியும் பார்த்து ரசிக்கிறாங்க, மைதிலியும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. மைதிலி திரும்பி பார்க்கும்போது அங்கே கார்த்தி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறதா பார்த்துடுறாங்க. பார்த்ததும் மைதிலி, கார்த்தி தம்பி மாதிரி இருக்குது, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒட்டோட்டமாக ஓடி வந்து பார்க்குறாங்க. கார்த்தி பேசி முடிச்சதும் அவங்க அந்த பக்கமாக போயிடுறாங்க. மைதிலி இங்கே வந்து தேடி பார்த்து ஏமாந்து நிற்கிறாங்க. கார்த்தி தம்பி இங்கே வந்திருக்க வாய்ப்பே கிடையாது, ஆனால் அவர் இங்கே வந்திருக்கிற மாதிரி தெரியுது, அவர் மாதிரியே தான் இருந்துச்சு, கார்த்தி தம்பி தானா அப்படின்னு சந்தேகமாக மறுபடியும் தேடுறாங்க மைதிலி. அப்போ ரேவதி ஓடி வந்து, என்னக்கா ஏன் அங்கே நின்றுட்டு இருந்தீங்க, இப்போ யாரை பார்த்து இங்கே ஓடி வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை ரேவதி, தெரிஞ்சவங்க ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்க, அதான் அவங்கள பார்க்கலான்ட்டு வந்தேன், இப்போ வந்து பார்த்தேன் அவர் எங்கேயோ காணா போயிட்டாங்கங்கிறாங்க. ஓ அப்படியா, என் வீட்டுக்காரரும் இங்கே தான் இருந்தார், உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலான்னு பார்த்தா அவரும் இப்போ காணாங்கிறாங்க ரேவதி. சரி விடு ரேவதி, நேரம் காலம் சந்தர்ப்பம் அமைஞ்சு வந்தா எல்லாம் நேருக்கு நேராக பார்த்துக்கலாம். ஆமாம், உங்கள் கல்யாணம் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்குறாங்க மைதிலி. எங்கள் கல்யாணம் அதுவும் இல்லை இதுவும் இல்லை, ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க ரேவதி. மகேஷை காதலிச்சது மகேஷ் ஒரு ஏமாற்றுக்காரன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சு அம்மா எங்கள் வீட்டு டிரைவரையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க ரேவதி. மைதிலி ரேவதி 2 பேருமே கார்த்தியை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போது மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் வீட்டு தீபாவோட வீட்டுக்காரரும் இப்படி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி டைப்பில் தான் இருப்பாருன்னு சொல்கிறாங்க மைதிலி. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முதல் ஆளாக தீபாவோட வீட்டுக்காரர் தான் வந்து நிற்பார். உங்கள் வீட்டுக்காரரை பற்றி நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதே மாதிரி தான் தீபாவோட வீட்டுக்காரரும் இருப்பார். யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் முன்னால் வந்து நிற்பாங்க, அதை சரி பண்ணி கொடுத்துட்டு போவார். எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமாக பேஸ் பண்ணுவார். பார்க்காத தொழிலும் இல்லை, அவர் பார்க்காத மனுஷங்களும் இல்லை, அந்த அளவுக்கு நல்ல கெட்டிக்காரராகவும் இருப்பார். அதே அப்பா, தீபா வீட்டுக்காரர் அவ்வளவு நல்லவரா, அவ்வளோ ஒரு டேலண்ட் உள்ளவரா, ஆனால் அன்னைக்கு நீங்கள் ஃபோட்டோவை காட்டும்போது அவரை நான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் அடுத்த தடவை வந்தால் கண்டிப்பாக நான் அவர் ஃபோட்டோவை பார்க்கணுங்கிறாங்க ரேவதி. கண்டிப்பாக வாங்க, என் வீட்டுக்காரையும் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ
காணுமேன்னு சொல்லி தேடிடுறாங்க ரேவதி. பரவாயில்ல விடுங்க ரேவதி, இன்னொரு நாள் பார்த்துக்கிட்டா போச்சுங்கிறாங்க. சரி வாங்க போய் சாமி கும்பிட்டு கும்மி அடிக்கிறத பார்க்கலான்னு சொல்லி 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. சந்திரா சிவனாண்டி இவங்க 2 பேரும் ஒரு ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணி அபிராமியை தூக்குறதுக்காக அபிராமி வீடு அட்ரஸ் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த அட்ரஸில் போய் பார்க்குறாங்க. அந்த வீட்டில் யாருமே இல்லாதனால திரும்பவும் சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி, மேடம் நீங்கள் சொன்ன அட்ரஸில் இங்கே யாருமே இல்லை, வீடு காலியாக இருக்குங்கிறாங்க. டேய் நல்லா பாருங்கடா, அங்கே தான் இருப்பாங்க, அந்த வீடு தான் எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க சந்திரா. இல்லை மேடம் நாங்கள் அக்கம் பக்கம் எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டோம், இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சந்திரா உடனே சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க அட்ரஸ் கொடுத்தீங்க, ரவுடிங்க போய் பார்த்துட்டு அங்கே அபிராமி இல்லைன்னு வேற சொல்கிறாங்க, ஒருவேளை வெளியில் எங்கேயாவது போயிருப்பாங்களா, நீங்கள் ஒருவேளை சரியாக அட்ரஸ் கவனிச்சு போகலையான்னு கேட்குறாங்க சந்திரா. இல்லை சந்திரா கரெக்டான அட்ரஸ் தான் கொடுத்தேன், ஒருவேளை நம்ம போட்ட திட்டம் ஏதாவது அந்த டிரைவர் பயலுக்கு தெரிஞ்சிருக்குமா, அதனால் அவங்க அம்மாவை எங்கேயாவது தலைமறைவானான்னு கேட்குறாங்க சிவனாண்டி. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லைங்க, நம்ம போட்ட திட்டம் அவனுக்கு தெரியறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. இதா பார் சந்திரா, அவன் லேஸ் பட்டுவன் கிடையாது, ஜகஜால கில்லாடி தெரியுமா, நாம் என்ன திட்டம் போடுவோன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சுதான் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணி வச்சிருக்கான். எங்கள் அம்மாவை ஏதாவது ஒரு இடத்துல பாதுகாப்பாக தான் வச்சிருப்பானே தவிர அவன் ஒன்றும் லேஸ் பட்டுவன் கிடையாது சந்திரா, நீ அவனை சாதாரணமாக இட போடாதீங்கிறாங்க சிவனாண்டி. இல்லைங்க அவங்க அம்மாவை நம்ம தூக்குற விஷயம் அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நம்ம இப்போ தானே பேசணும், பேசி முடிச்சதும் ஆள் அனுப்புகிறோம், அதுக்குள்ளே எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க சந்திரா. சரி சந்திரா அடுத்தது என்ன செய்யலாம் அதை பற்றி யோசிங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி செய்யுங்கிறாங்க சந்திரா. சந்திரா நான் ஒன்று சொல்லுவேன், நீ தப்பாக எடுத்துக்காதீங்கிறாங்க. சொல்லுங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு கேட்குறாங்க சந்திரா. ஒருவேளை நம்ம ரேவதியை தூக்கிட்டே என்னங்கிறாங்க. ரேவதியும் கார்த்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்கன்னு வேற சொல்றீங்க, நிச்சயமா ரேவதியை தூக்கணும் அடிச்சுக்கிட்டு ஆள் முன்னால் வருவானல்ல, வந்து எல்லா உண்மையும் சொல்லுவானல்லங்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் நம்ம தான் தூக்கணும்னு தெரிஞ்சது நிச்சயமா எங்க அக்கா எங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா, ரேவதியை எல்லாம் தூக்க வேண்டாங்க, அந்த கிழவியை தூக்கிட்டா என்னன்னு கேட்குறாங்க சந்திரா. அடடே அருமையான ஐடியா கொடுத்த சந்திரா, ஆனால் அந்த கிழவியை தூக்குனா பாவம் வயசானவ பாட்டி அப்படின்னு சொல்லி நிச்சயமா அவன் உருகி உருகி வருவான். என்னதான் இருந்தாலும் தானாடாட்டியும் தன் தசையாடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரத்தத்தோட ரத்தமாச்சே, இந்த கிழவியை தூக்கிட்டா அவன் ரத்தம் கொதிக்கும் சந்திரா. அப்போ உண்மையெல்லாம் அவன் சொல்லித்தான் ஆகணும், அதை நம்ம அப்படியே வீடியோ எடுத்து வச்சு உங்க அக்கா காரி சாமுண்டேஸ்வரிக்கு காட்டிடலாம். உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி அந்த டிரைவர் பையில உங்க அக்கா வீட்டில் வச்சிருப்பா, வெளியே விரட்டுவாள்ங்கிறாங்க சிவனாண்டி. ஆமாங்க அருமையான ஐடியா சொன்னீங்க, என்ன கேட்டால் அந்த கிழவியும் ரேவதியும் 2 பேர்த்தையுமே சேர்த்து தூக்கிடலாங்கிறாங்க சந்திரா. என்ன சந்திரா இப்படி திடீர்னு மாறிட்டேன்னு கேட்கவும், ஆமாங்க அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து தூக்கிட்டா இன்னமும் ரொம்ப சௌகரியம் தான். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, எக்காந்த கொண்டு இதில் நம்ம சம்மந்தப்பட்டிருக்கோங்கிற விஷயம் மட்டும் எங்கள் அக்காவுக்கு தெரியவே கூடாது, அப்படி தெரிஞ்சது நம்மளை கம்பி என்ன விட்டுருவாளுங்க, ஜாக்கிரதைங்கிறாங்க சந்திரா. அக்காவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சந்திரா, சித்தப்பனையே 5 வருஷம் ஜெயிலுக்குள்ள தள்ளின பொம்பளையாச்சே, நம்ம மட்டும் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கோன்னு தெரிஞ்சா நீ யாரு நான் யாருன்னு கூட பார்க்க மாட்டான், நம்மளை கம்பி என்ன உள்ள தள்ளிடுவா, பார்த்துக்கோ ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறாங்க சிவனாண்டி. ஆமா மருமகளே, சாமுண்டீஸ்வரினால நான் பல கஷ்டத்துக்கு ஆளாகியிருக்கேன், தண்டனையும் அனுபவிச்சு வந்திருக்கேன், அதனால நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா எந்த காரியத்தை பண்ணாலும் கவனமா இருக்கணுங்கிறாங்க முத்துவேலு. ஆனா இப்போ சிவனாண்டி சொல்ற மாதிரி அந்த கிழவியோட ஒன்னா ரேவதியும் தூக்கணும், ஒன்று ரேவதிக்காகவோ இல்லை கிழவிக்காகவோ இவன் வந்து நின்றுதான் ஆகணும், உண்மையெல்லாம் சொல்லாம நம்மளும் விடக்கூடாதுங்கிறாங்க. எப்படியாவது இன்னைக்கு இவனை சிக்க வச்சே ஆகணும், காலையில கும்பாபிஷேகம் மட்டும் நடக்க விடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. இங்கே ரவுடிங்களையும் ஏற்பாடு பண்ணி பாட்டியும் ரேவதியும் அடையாளம் காட்டுறாங்க, அவங்களும் அவங்கள 2 பேர்த்தையும் கடத்துறதுக்காக ஏற்பாடு நடக்குது. அபிராமி அம்மா கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன கார்த்தி என்ன ஏன் அந்த வீட்டில் இருக்க வேண்டாம்னு சொன்னேன்னு கேட்குறாங்க. அம்மா எல்லாம் ஒரு காரணமாக தான் நான் சொன்னேன், சந்திரா சிவனாண்டி முத்துவேல் 3 பேரும் அங்கங்கே நின்று பேசிகிட்டே இருக்காங்க, அநேகமாக உங்களை ஏதாவது கடத்தி வச்சு எங்கிட்டேருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக இவங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணாலும் பண்ணலாம், அதனால தான்மா உங்களை பாதுகாப்பாக இருக்க சொன்னேன், இங்கே இருக்கிற எல்லாரும் என் கண் பார்வையில் இருக்காங்க, ஆனால் நீங்கள் மட்டும்தான் அங்கே தனியாக இருந்தீங்க, அதனால தான் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்க சொன்னேம்மா, நீங்கள் காலையில் நேரமே என் ஃப்ரெண்டு மூலமாக நீங்கள் கோயிலுக்கு வந்துருங்க, யார் கண்ணிலையும் பற்றாம வந்து கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு நீங்கள் திரும்பவும் பாதுகாப்பாக வீட்டுக்கு போயிடலாங்கிறாங்க கார்த்தி. சரிப்பா நீ சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும், நான் அதே மாதிரி வந்துட்டு போயிடுறேங்கிறாங்க அபிராமி. கார்த்தி திரும்ப திரும்ப யார் யார் எங்கே நிற்கிறாங்கன்னு அப்பப்போ கண்காணிச்சிட்டே இருக்காங்க. இங்கே சிவனாண்டி முத்துவேல் சந்திரா 3 பேரும் பதுங்கி பதுங்கி அங்கங்கே போய்கிட்டு இருக்காங்க. கார்த்தி எல்லாருக்கிட்டையும் அப்பப்போ எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மயில்வானத்திட்டையும் சொல்கிறாங்க, இதை பாருங்க சிவனாண்டி முத்துவேல் 2 பேருமே ஒரு கெட்ட சதி திட்டத்தோடு தான் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, எதுக்கும் அவங்க மேலே ஒரு கண் பார்வை வச்சிருங்கன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. ஆமாப்பா சகல முளைப்பாரி சட்டி கீழே விழுந்ததுக்கு ஏதோ அபசகுணம் நடக்க போதா வேற சொல்லியிருக்காங்க, அந்த நேரத்தில் ஏதோ அவங்க சொன்னாலும் நாமளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரி அத்தையும் இங்கே வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், அவங்க கிட்ட ஈகோ பிடிவாதம் இதனால அதான் அவங்க வீட்லேயே இருந்துக்கிட்டாங்க, அவங்களும் வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அத்தை மட்டும் இங்கே சுற்றிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சது நிச்சயமாக இந்த ரவுடிங்கெல்லாம் கிட்ட கூட நெருங்க மாட்டாங்க, ஆனால் அவங்க தான்
வராமல் போயிட்டாங்களே, இப்படி ஒரு நல்ல விசேஷங்களை எல்லாம் பார்க்காம போயிட்டாங்களே, அவங்களுக்கு கொடுப்பனை இல்லாமல் போச்சேங்கிறாங்க மயில் வாகனம். பரவாயில்ல விடுங்க, நாளைக்கு காலையில் கும்பாபிஷேகத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நிச்சயமாக வந்துடுவாங்கங்கிறாங்க கார்த்தி. சரிப்பா, எப்படியோ அதுக்காவது வரட்டும். ஆனால் இந்த சின்னத்தை பாரு, பெரியத்தையை விட்டடிச்சிட்டு இங்கே வந்து அவங்க புருஷன் சிவனாண்டிக்கிட்ட அப்பப்போ அங்கங்கே போய் தனியாக நின்று பேசிட்டு இருக்கு. அப்படி என்னதான் பேசுவாங்கன்னு மயில் வாகனம் கார்த்திகிட்ட கேட்குறாங்க. ஏங்க என்கிட்ட கேட்டு எனக்கு என்னங்க தெரியும், வேணா உங்கள் சின்னத்தையை கூப்பிட்டு வச்சு கேளுங்கங்கிறாங்க. அடப்போப்பா சகல, சின்னத்தை எப்பவுமே பார்த்தாவே எரிஞ்சு விழுவும், இன்னும் பக்கத்தில் போய் நின்னா அவ்வளவுதான் பத்திக்கிட்டு எரிஞ்சிடுவேன். அப்பப்பா சாமி, நான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கணும், அனுபவிக்கணும். நான் போக மாட்டேன்ப்பா, நான் என் வேலையை பார்க்குறேன், என் ரோகிணியை காணுமே அப்படின்னு ரோகிணியை தேடிக்கிட்டு போகிறாங்க மயில் வாகனம். கார்த்தி கோயிலுக்கு தேவையான வேலைகளையும் பார்த்துக்கிட்டு அங்கே இருந்தவங்களையும் கவனமாக கவனிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.